திருப்பாவை பாசுரம் 22. அங்கண் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய்ச் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழைந்தேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பாட்டோட பொருள் எப்படின்னா, கிருஷ்ணங்கிட்ட ஆண்டாளும் ஆண்டாளுடைய தோழிகள் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. ஆண்டாள் அவளுடைய தோழிகள் எல்லாரையும் எழுப்பி எல்லாருமா சேர்ந்து மெய்காப்பாளனுடைய அனுமதி வாங்கி, வாயில் காப்பாளனோட அனுமதி வாங்கி, நந்தகோபனை சேவிச்சு, யசோதையை சேவிச்சு, பலராமனை சேவிச்சு, நப்பிண்ணையை எழுப்பி நப்பிண்ணையும் சேவிச்சு, அந்த நப்பிண்ணையும் இவா கூட சேர்ந்துட்டா. நானும் உங்களுடைய இருக்கேன், உங்களுடைய குழுவில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நப்பிண்ணையும் சேர்ந்து, நப்பிண்ணை சேர்ந்ததுக்கப்புறம் நப்பிண்ணை சொல்லித்தரா கிருஷ்ணனை எப்படி எழுப்பணும் அப்படின்னு அதையும் தெரிஞ்சுட்டு இப்போ கிருஷ்ணனுடைய கட்டிலுக்கு கீழே எல்லாரும் உட்காந்துருக்கான். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் படுத்துன்னு இருக்கான். இவாளுடைய சுப்பிரபாதம் கேட்டு எந்திருந்து உட்காந்துட்டான். ஆனால் கண்ணு இன்னும் முழிக்கலை. அப்படியே கண்ணை மூடிகிண்டே கட்டில் மேலே உட்காந்துன்னு இருக்கான். அப்போது ஆண்டாள் சொல்கிறான், இந்த அங்கண் மா ஞாலத்து அரசர். அங்கண் மா ஞாலமும் 4 வார்த்தை. அப்படின்னா அழகு, கண் அப்படின்னா இடம், அந்த இடம், மானா பெருசு, ஞாலம்னா இந்த உலகம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய அழகான இடங்களை தன் சொந்தமாக ஆக்கி கொண்ட அரசர்கள் எல்லாம் அபிமான பங்கமாய் தன்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டு உன்னோட கட்டிலுக்கு கீழே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து உன்னைய பிரார்த்திப்பாளே, அந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். எங்களை பார்த்து கடாட்சி, உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வை எங்கள் மேலே விழுந்தா எங்கள் மேலே இருக்கிற எல்லா பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து சேவிக்கிறா ஆண்டாள், நப்பிண்ணை, எல்லா தோழிகளும். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ இதில் வந்து முதல் 3 வரிக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். அங்கண் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். மகாபாரதத்தில் யுத்தம்னு முடிவாயிடுத்து. எல்லாரும் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் அவளுக்கு கூட்டணி சேர்த்துன்னு இருக்கா. இப்போ கிருஷ்ணன் யார் பக்கம் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. துரியோதனன்கிட்ட சகுனி சொல்கிறான், நீ போய் கேளு. அப்போ துரியோதனன் சொல்கிறான், அர்ஜுனன் போய் பேசுவான், அதனால் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் அர்ஜுனன் பக்கம்தான் இருப்பான் அப்படிங்க. அப்போ சகுனி சொல்கிறான், அர்ஜுனன் வந்து அவனுக்கு அத்தை பையன், அதே மாதிரி உனக்கு சம்பந்தி. துரியோதனனுடைய பொண்ணும் கிருஷ்ணனுடைய பையனை கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால் கிருஷ்ணனும் துரியோதனனும் சம்பந்திகள், அதனால் உனக்கும் உரிமை உண்டு, நீ போய் கேளு, உனக்கும் பண்ணுவான் கிருஷ்ணன் அப்படின்னு சகுனி அனுப்புகிறான். இந்த பக்கம் தர்மபுத்திரன் வந்து அர்ஜுனனை கூப்பிட்றான். பகவான் தர்மத்து பக்கத்தில் தான் நிற்பான், தர்மம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்பான், அதனால் சந்தேகமே இல்லை, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் கிருஷ்ணன். எப்படி இருந்தாலும் பகவானை போய் பார்த்து சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு வர்றது நம்மளுடைய கடமை, அதனால் நீ போய் கிருஷ்ணனை பார்த்து சேவிச்சுட்டு வா அப்படின்னு யுதிஷ்டிரன் அர்ஜுனன் அனுப்புகிறான். அர்ஜுனன் வரான். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி அர்ஜுனன் நேர கிருஷ்ணன்ட்ட போகலை. மெய்காப்பாளன், வாசல் காப்பாளன், வசுதேவன், தேவகி, அவன் வந்து துவாரகையில் இருக்கான். வசுதேவன், தேவகி எல்லாரையும் பார்த்து கிருஷ்ணனுடைய 16,108 தோழிகள் எல்லாரையும் பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு வரான். இந்த கிருஷ்ணனோட அரண்மனைக்கு ஏற்கனவே வந்துட்டான் இவன் துரியோதனன். துவாரகைக்கு முதல்ல வந்தது அர்ஜுனன் தான், ஆனால் அரண்மனைக்கு முதல்ல வந்தது துரியோதனன். அவன் நேரம் இவாள்லாம் சேவிக்கல. அர்ஜுனன் பக்தன், இவன் பக்தன் கிடையாது. நேராக வந்தான் கிருஷ்ணனோட அரண்மனைக்கு. கிருஷ்ணன் அங்கே குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேலே படுத்துன்னு இருக்கான். மெத்தென்ற பஞ்சசயனத்தில் படுத்துன்னு இருக்கான். அவன் தலைமாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிம்மாசனம், காலடியில் ஒரு சின்ன நாற்காலி. அதை பார்க்குறான் துரியோதனன். சிம்மாசனம் பக்கத்தில் இருந்தது, பக்கத்தில் போய் உட்காந்தான்.
சரி இவன் தூங்கின்னு இருக்கான், எந்திரிக்கட்டும், நம்ம எழுப்பணும் அப்படின்னா கோபத்தில் அவன் எதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிடும், அதனால் எந்திரிக்கட்டும் அப்படின்னு உட்காந்துருக்கான் துரியோதனன். அர்ஜுனன் இவாளெல்லாம் சேவிச்சு பிரார்த்தனை வச்சுட்டு அப்புறமா அரண்மனைக்கு வரான். அவனுடைய கால் மாட்டு அடியில் அழகாக ஒரு நாற்காலி இருக்குது. கிருஷ்ணனை பார்க்குறான், சயனிச்சுன்னு இருக்கான். ஆஹா, பெருமாள் சயனிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நாற்காலியில் உட்காடுறான். கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், யார் வந்தால் யார் முதல்ல வந்தால் இப்படி வந்தால் எல்லாம் தெரியும். அர்ஜுனன் உட்கார்ந்த உடனே கண்ணை முழிச்சு அர்ஜுனனை பார்க்குறான். அர்ஜுனா எப்படி எப்போ வந்தேன்? துரியோதனன் கத்துறான், முதல்ல வந்தது நான், ஆனால் நீ நலம் விசாரிக்கிறது அர்ஜுனனையான். கிருஷ்ணன் சொல்கிறான், கண்ணு முழிக்கும் போது எதிர்த்தாப்புல யார் இருக்காளோ அவளை பார்த்தேன், அவன் தான் தெரிஞ்சான், நீ இங்கே இருக்கிறத நான் பார்க்கவே இல்லையே. நான் இங்கே ஒரு சூட்சம் இருக்கு. பெருமாளை எப்போ திருவடியை சேவிக்கணும், திருவடியை பார்க்கணும், அவனோட கடாட்சம் விழுந்துடும். அதான் உப்பிளையப்பன் கீழே காமிக்கிறார் இல்லையா, திருவடியில் போய் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா பெருமாளுடைய கடாட்சம் கிடச்சிடும். அர்ஜுனனை பார்த்தா என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், இந்த மாதிரி யுத்தம்னு முடிவெடுத்து உன்னுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கிருஷ்ணன் சொல்கிறான், நான் 2 முறையில் உங்களுக்கு உதவ முடியும். ஒன்று, என்கிட்ட நவகோட்டி நாராயண சேனை இருக்குது. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய சேனை அது, அதுக்கு மிஞ்சின சேனை யார்கிட்டையும் இல்லை. அந்த சேனையை என்னால் கொடுக்க முடியும். இன்னொரு உதவி, எந்தவித ஆயுதமும் ஏந்தாமல் நான் ஒருத்தன் வர முடியும் ஒரு பக்கம். இது யாருக்கு வேணும் அப்படிங்கிறத முதல்ல அர்ஜுனனுக்கு சொல்கிறேன், கேளு அப்படிங்கிறான். அப்பயும் துரியோதனன் கத்துறான், நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் பெரியவன். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அர்ஜுனன் வயசில் சின்னவன், அதனால் முதல் ஆப்ஷனை அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா கேளு. அப்போது துரியோதனை வேண்டிக்கிறான், தயவு செஞ்சு இவன் நவகோடி சேனையை கெட்டப்படாது, அசடு மாதிரி இவன் கிருஷ்ணனை கெட்டால் பரவாயில்லையே அப்படின்னு. அதே மாதிரி அர்ஜுன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ ஒட்டன் தான் போகிறேன் என் பக்கத்தில். கிருஷ்ணா நீ என் பக்கத்தில் இருக்கும்போது வேறு எதுக்கு நான் பயப்படணும், நீ இருந்தால் போகிறோம். அப்பா நல்லதாக போச்சுடான் நான் துரியோதனன். அப்போது நவகோடி சேனை துரியோதனன் எடுத்துட்டான். கிருஷ்ணன் அர்ஜுன பக்கம் போனான். கிருஷ்ணன் அப்போ அர்ஜுனனுக்கு தன்னையே தந்தான், வெற்றியையும் தந்தான், கீதையும் தந்தான். அதைத்தான் இங்கே ஆண்டாள் சொல்கிறா, அங்கண் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே. பள்ளிக்கட்டு அப்படின்னா படுத்து நிற்கிற கட்டில் வச்சுக்கலாம், இல்லை சிம்மாசனம் வச்சுக்கலாம். பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தும். அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக உனக்கு முன்னால் உட்காந்துருக்கோம் கிருஷ்ணா, கண்ணை திறந்து பார். கிருஷ்ணன் கேட்குறான், எல்லாரும் வந்தாச்சான்? எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் அகங்காரத்தை விட்டுட்டு வந்துட்டேடா? ஆமாம், அபிமான பங்கமாய் வந்திருக்கோம், அகங்காரத்தை விட்டு வந்தோம். கண்ண முடிந்தே கேட்குறான், அகங்காரம் விடுறது அவ்வளோ சுலபம் இல்லையே. ஏன்னா அந்த அகங்காரம் இருந்ததுன்னா பக்தி வராது, அந்த பக்தி இல்லைன்னா பெருமாளும் வரமாட்டார். நம்ம சமாசரணம் பண்ணிப்போம், பஞ்ச சம்ஸ்காரம் சமாசரணம் பண்ணி சரணாகதி பண்ணி பெருமாள்கிட்ட நம்மளையே ஒப்படைச்சாலும் ஒரு ஓரத்தில் நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு நினப்பு இருந்தாலும் அது அபிமான காம்பு, அந்த அகங்கார காம்பு நீட்டின்னு இருக்கும். அந்த காம்பையும் எடுக்கணும். சரணாகதி பண்ண வச்சான் பெருமாள் என்னைய அப்படின்னு தான் நினைக்கணும் வழிய நான் பண்ணிட்டேன், எத்தனையோ பேர் பண்ணிக்காமல் இருக்காளே அப்படின்னு நினைக்கப்படாது. இந்த பாக்கியத்தை கொடுத்தான் அவன், பெருமாள் எனக்கு கொடுத்தான், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டேன், சமாசரணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கணும். ஒரு துளி கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. பெருமாளுடைய கிரீடத்துக்கும் பெருமாளுடைய பாதுகைக்கும் போட்டி வந்தது. கிரீடம் சொன்னதான், நான் எப்போவுமே பெருமாள் தலைக்கு மேலேயே இருக்கிறவன், ஆனால் நான் தான் வசதி அப்படின்னு தான். பாதுகை இதை கேட்டுட்டு சும்மா இருந்ததான். அப்போ பாதுகை முகம் மாடி இருக்கே அப்படின்னு பெருமாள் என்னன்னு பார்க்கும்போது இவாளுக்குள்ளே நடந்த வாக்குவாதம் தெரிய வந்தது. அதான் கிரீடத்தை தூக்கி 14 வருஷம் ஓரமாக உட்கார வச்சிட்டான், பாதுகையை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சிட்டான். எப்போவுமே நம்மளுடைய அகங்காரத்தை விட்டால் தான் பெருமாள் நம்மக்கிட்ட வருவான். நான் அப்படிங்கிற அகங்காரம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டாள் சொல்கிறா, ஒரு துளி கூட இல்லை. அகங்காரம்னா என்ன? அந்த அகங்காரம் இருந்தால் உன் பக்கத்தில் வர முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம். அகங்காரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இதோ உன் கட்டிலுக்கு கீழே உட்காந்துட்டுருக்கோம், எல்லாரும் உட்காந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது இங்கே ஒரு ட்விஸ்ட். கிருஷ்ணன் சொல்கிறான், இனிமே நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ செய்கிறேன், கட்டளை இடுங்க,
அதுபடி நடந்துக்கிறேன். அதான் பெருமாள். நம்ம வந்து அகங்காரத்தை விட்டு அவன் திருவடியை வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா அப்போலேருந்து நம்மளை உசரத்தில் உட்கார வச்சிருவோம். அதான் இந்த கிரீடத்துக்கும் பாதுகைக்கும் நடந்த விவாதத்தை பற்றி பார்த்தோம். நம்மளை மேலே தூக்கி உட்கார வச்சிருவான், அவன் கீழே இருந்துடும். பார்த்த சாரதியாக இருந்தான் யுத்தத்தில், அபிமான பங்கமாய் வந்தான் அர்ஜுனன், அபிமானத்தை விடாமல் வந்தான் துரியோதனன். பார்த்த சாரதியாக இருந்தான், குதிரை ஓட்டிகிட்டு இருந்தான். அந்த குதிரை ஓட்டுறதுக்கு இருக்கைக்கு மேலே 2 படி மேலே இருக்கை அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் மேலே இருப்பான், கிருஷ்ணன் கீழே இருப்பான். பார்த்த சாரதியாக இருந்தான். பார்த்த சாரதினா தேரோட்டி மட்டும் இல்லை, அந்த குதிரையை கண்காணிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தான் கிருஷ்ணன். ஏன்? அப்படி ஒரு பரிபூர்ணமான தன்னையே ஒப்படைச்ச பக்தி அர்ஜுனன்ட்டு இருந்தது. அதனால் அவனை கைவிடவே இல்லை. அவனை மேலே தூக்கி உட்கார வச்சு இவன் கீழே இருந்தான், கிருஷ்ணன் கீழே இருந்தான். அது மாதிரி இப்போ சொல்கிறான் கிருஷ்ணன், சொல்கிறான் ஆண்டாள்கிட்ட, இப்போ நீ சொல்லு, நான் என்ன செய்யணும்? தன்னையே இவாழ்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அடுத்த 4 வரியில் கட்டளை இடுறான் ஆண்டாள். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறுதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் ஒரு எம்பாவாய். இந்த அடுத்த 2 வரி வந்து ஒரு அரண் மாதிரி அமைச்சிருப்பா அந்த சியுட. எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும்? சின்ன சின்னதாக சிறுக சிறுதை மொத்தமாக பார்த்துட்டேன்னா உங்களுடைய அந்த அருள் மொத்தமாக கிடச்சிடுது அப்படின்னா எங்களால் தாங்க முடியாது. அந்தளவுக்கு பக்கம் கிடையாது எங்களுக்கு. அங்காரத்தை விட்டு வந்திருக்கோம், ஆனால் மொத்தமாக நீ அருள் அந்த மழையை பொழிஞ்சேன்னா எல்லாத்துக்கும் கடிப்படும். சிறுக சிறுதை மெல்ல மெல்ல பாரு, செங்கன் தாமரை பூ போல பாரு. கிங்கிணி வாய் செய்த அந்த கொலுசில் இருக்கிற மணி உள்ள தெரியும், ஆனால் கண் முழுசாக திறந்திருக்காது. அந்த மாதிரி பாரு பெருமாள் எப்படி இருக்கார் திருமலையில். திருவன் காப்பு அவரை கண்ணை மறைச்சிருக்கோம். ஏன்னா பெருமாள் முழுசாக திறந்துட்டார்னா அந்த அருள் பார்வை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அது எடுத்துக்கிற சக்தி இருக்கா, நமக்கு பக்குவம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த கடாட்சம் வந்து கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறுதே எம்மேல் விழியாவோ, அந்த மாதிரி மெதுவாக பார்த்த அப்படின்னா திங்களும் ஆதித்யனும், திங்கள் அப்படின்னா சந்திரன், ஆதித்யனா சூரியன், ரெண்டும் அந்த குளிர்ச்சியும் இருக்கணும், அந்த பிரகாசமும் இருக்கணும். அந்த அழகான அந்த 2 விழிகளால் எங்கள் மேலே பார்த்தோன்னா எங்கள் மேலே இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிற அருமையான பாசனம். அங்கன்மாய் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலிருந்து கட்டளையிடுறான். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பெருமாள் திருவடியை அகங்காரத்தை விட்டுட்டு மனசில் எதுவுமே இல்லாமல் பரிபூர்ணமாக அவங்ககிட்ட போய் உட்காந்தா அவன் நம்மளை தலைக்கு மேலே தூக்கி வச்சுப்பான்.